Daily. Taste the Daily. திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட தென்னம்பாளையம் பகுதியில் அடிப்படை வசதிகள் இல்லாமலும் மேற்கூரைக்கு கீழே போடப்பட்டுள்ள கூலிங் ஷீட்டுகள் உடைந்து விழும் நிலையிலும் அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருவதால் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பூபதி வழங்க நாம் கேட்கலாம். பூபதி, விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம் ஷாம். அதாவது திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட தென்னம்பாளையம் பகுதி உள்ளது. இந்த தென்னம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது மாநகராட்சி நடுநிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளிக்குள்ளாக அந்த அங்கன்வாடி மையமானது சுமார் 40 ஆண்டு காலமாக இங்கு செயல்பட்டு வருகிறது. இந்த கட்டிடத்தின் அமைப்பை பொறுத்தவரை அதாவது முன்பு பழைய கால கட்டிட அமைப்பாக கருங்கல் கட்டிடம் மற்றும் மேற்கூரை சிமெண்ட் சீட்டால் அமைக்கப்பட்டுள்ளது. அது அதாவது வெயில் காலத்தில் குழந்தைகள் அந்த வெப்பத்தை தணிக்கும் வகையில் அந்த பால் சீலிங் ஆனது செய்யப்பட்டிருந்த சூழ்நிலையில் அதுவும் முழுமையாக சேதமடைந்து அவ்வப்போது கீழே விழுந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட அந்த அங்கன்வாடி மையத்தின் மேற்கூரையானது சற்று வளைந்தே காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய அதாவது கழிப்பறை, அந்த குழந்தைகள் செல்லக்கூடிய கழிப்பறை முழுவதுமே எந்த ஒரு பயன்பாட்டிற்கும் பயன்படுத்த முடியாத சூழலில் மிகவும் மோசமான சூழலில் உள்ளது. இது தொடர்பாக கடந்த சில வாரங்கள் முன்பாக மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு நடத்திய சூழ்நிலையில் அந்த கழிவறை மட்டும் சரி செய்யப்படும் என கூறி சென்ற நிலையில் தற்போது சில வாரங்கள் கடந்தும் அதற்குண்டான நடவடிக்கை எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் அதாவது பூம்புகார் நகர் பகுதி, தென்னம்பாளையம், காட்டுக்குளம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இந்த ஒரு அங்கன்வாடி மையம் தான் உள்ளது. குறைந்தபட்சம் 50 முதல் 100 குழந்தைகள் வரக்கூடிய சூழ்நிலையில் இதை அந்த இடத்திலிருந்து முழுமையாக சீரமைத்து புதிய அங்கன்வாடி கட்டித்தர வேண்டும். அதுவரை குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வரை மாற்று இடத்தில் இந்த அங்கன்வாடி மையத்தை பயன்படுத்த வேண்டும் என்பது அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. சாம், விவரங்களுக்கு நன்றி பூபதி. Taste the Daily.